பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதில் நம்ம பார்க்குறோம், யோவான் ஸ்நானகன் அவன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுங்கிற பிரசங்கத்தை பண்ணுறான். இப்போ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இந்த முக்கியமான அந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மனம் திரும்புதல் என்னவென்றால், உங்கள் மனதை மாற்றுதல். நீங்கள் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், பரிபூர்ணமாய் தேவனை நோக்கி திரும்பி மற்றும் ஒரு திசையில் செல்வது தான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய ஜனங்களை அழைக்கும் ஒரு வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபையை நோக்கி சொல்லுகிற செய்தியும் மனம் திரும்புவதே. ஏற்கனவே தேவனை பற்றி அறிந்தவர்கள் பரிபூர்ணமாக மனம் திரும்ப வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பரிபூர்ணமாக திரும்பணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்கள ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். அப்போ முழுமையான மனம் திரும்புதலாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத மனம் திரும்புதலாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதே இரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவர் அறியாதவர்கள், இரட்சிக்கப்படாதவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்படும் வார்த்தை தான், வசனம்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். இதில் நம்ம பார்க்கிறோம், அதாவது இரட்சிக்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது மனம் திரும்புகிறார்கள். விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்புவது. இயேசுவை நோக்கி திரும்பும்போது மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுத்தான் திரும்பி இயேசுவை நோக்கி வருகிறோம். மற்ற காரியங்களை விட்டு திரும்பாதிருந்தால் உண்மையிலுமே நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை கிட்ட உண்மையாக மனம் திரும்பவில்லை என்று தான் அர்த்தம். இப்போ மனம் திரும்புதல் என்பது விசுவாசத்தின் ஒரு பகுதி. அடுத்து பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்போது இந்த பூமியில் பரலோகத்தின் ஆளுகையை அது குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவே அதன் ராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜா இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்க முடியாது. அதே போல் ஒரு ராஜ்யம் இல்லாமல் ராஜாவும் இருக்க முடியாது. அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் சொல்லுவதற்கு என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை குறித்து தான் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பங்காயிருக்கிறார்கள். அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒரு நெருக்கமான உறவுக்குள் அவங்க கடந்து வராங்க. இப்போ நெருக்கமான உறவு எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மணவாளன், விசுவாசிகள் நாம் எல்லாரும் அவரது மணவாட்டிகள். என் தேவ பிள்ளைகளே, அவரது கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அதாவது அது அன்பின் நிமித்தமாக நமக்கு சொல்லப்படுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இது அன்பினால் உண்டான உறவாக இருக்குது. பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்திலே பரலோக ராஜ்யம் என்பது இந்த பூலோகத்திலே பரலோகத்தின் ஆளுகையை குறிக்கிறது. இந்த நாட்களில் அவரை ஏற்றுக்கொண்டவர்களின் இருதயத்திலே அவரே ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் ஆண்டவர் பகிங்கரமாக இந்த பூமியை ஃபுல்லாக அவர் ஆட்சி செய்ய வராரு. 1000 வருட அரசாட்சி செய்ய வருகிறார். இந்த பூமியை அவரோட கண்ட்ரோலில், முழு கண்ட்ரோலில் அவரே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இருந்து ஆட்சி செய்வார். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்தின்
பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு மாத காலங்கள் கிருபையாய் எங்களை நடத்தி வந்திரே. நன்றி தகப்பனே. அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபையினால எங்களை நிரப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை, உம்முடைய கிருபை எங்களுக்கு இருந்தால் போதும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் எங்களுக்கு இருந்தால் போதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதவை ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, உம்முடைய வருகை அதிசீக்கிரத்தில் இருக்குமா ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள் மனவாட்டிகள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதவை, ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் இந்த பூலோகத்தில் ஆண்டவரே நீ நடப்பிக்க போகிற ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. அதற்காகவே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை, உம்முடைய பிரஜைகளாக நாங்கள் இருக்கிற கத்தாவே, பரலோக பிரஜைகளாக எங்களை நீர் இங்கே வைத்திருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எப்படி யோவான் ஸ்நானன் எல்லாரும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தாரே ஆண்டவரே, அதுபோல் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை, மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று நாங்கள் அநேகருக்கு எடுத்து சொல்லும்படியாக ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் பங்காளர்களாக உடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாயாய் இருந்து நீரே பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை காண்கிற உண்மை காணும்படியாக ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஸ்தாபித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, ஒளியை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட ஆண்டவரே, எங்களுக்குள் இருந்து கிறிஸ்துவான நீரே நடப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை முழுமாக தாழ்த்து அர்ப்பணிக்க கத்தாவே நீரே பொறுப்படுத்திக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். முக்கிய துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.